GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நம்ம தமிழ் சினிமால ஒரு என்டர்டைனரா, ஒரு நடிகரா இடம் பிடிச்சிடணும் அப்படின்னு உங்களுடைய விடாத முயற்சியால இன்னைக்கு ஒரு நல்ல நடிகரா, மக்கள் அறியக்கூடிய முகமா மாறி இருக்கீங்க. இதுல இன்னொரு ஆட் ஆனான சந்தோஷம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வெற்றி மாதிரி நம்ம அந்த குடும்பத்துடைய வெற்றியுமே பார்க்க முடியுது. தமிழகம் அறிந்த ஒரு செலிபிரிட்டி ஃபேமிலி அப்படின்னா நம்மளோட ரோபோனோட ஃபேமிலியா இருக்கு. இந்த தருணம் எப்படி இருக்குண்ணா உங்களுக்கு? சந்தோஷமான தருணம். ஓகே, ஏன்னா மக்கள் எங்கே போனாலும் நமக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ போகிற இடத்துல நம்ம எல்லாரையும் சிரிக்க வைக்கிறோம். அந்த சந்தோஷத்தை பார்க்குறோம். என்டையர் ஃபேமிலியுமே எப்பயுமே ஜாலியான ஃபேமிலி தான். நம்ம போனாலே அந்த இடம் கலகலன்னு இருக்கும். ஆமாம், ஸோ அது ஒரு சந்தோஷமான ஃபேமிலி. அது ஒரு சந்தோஷமான விஷயம். எங்கள் கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு பெண்மணி அப்படின்னா அக்கா தான். அண்ணனுடைய ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து அவருடைய கடினமான காலகட்டங்கள் வரைக்குமே ஒரு துணைவியாரா நின்றுருக்கீங்க. இந்த ஒரு தருணம், இந்த ஒரு டைம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அன்பான கணவன், அழகான மனைவி, பாசமான தம்பி, ஒரு சந்தோஷமான குடும்பம். கண்ணு பற்றக்கூடாது. எல்லாரும் பேர் அதை சொல்லுவாங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிஜமா இந்த இடத்துல நக்கீரன் ஸ்டுடியோவில் உட்கார்றதுல. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட்டிவான ஃபேமிலி எங்களுக்கு, கோபால் அண்ணன் ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் நாங்கள் உட்காந்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தீபாவளி சந்தோஷமா இருக்கும். எங்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்திரஜா கிட்ட இருந்து வருவோம். அதாவது பொதுவா தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை ஒரு நாள் கொண்டாடுவாங்க, 3 நாள் கொண்டாடுவாங்க. 10 நாள் கொண்டாடி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு ஹாப்பியா உங்களை பார்த்து கொண்டாடுறாங்க அப்படின்னா உங்களோட பேரு தான். எப்படி இருக்கு? எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன். ஏன்னா நீங்களே சொன்னீங்களே இன்ன வரைக்கும் அந்த ஹாப்பினஸ், அந்த கொண்டாட்டம் எல்லாமே இருக்குன்னா ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன். அண்ட் அந்த வெட்டிங்குமே ஆசைப்பட்டதுதான். ஏன்னா மாமாவும் சரி நானும் சரி நாங்க எங்க வெட்டிங் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா அம்மா அப்பா அவ்வளவு கிராண்டா அந்த டைம்ல பண்ண முடியல. அவங்களுக்கு அப்ப சப்போர்ட் இல்லைன்றப்போ தன்னோட மகளோட கல்யாணமா இருக்கட்டும், தன்னோட தம்பியோட கல்யாணமா இருக்கட்டும், ஊரே கொண்டாடணுன்ற அளவுக்கு ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ண நினைச்சோம். அது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே சேர்த்து அவ்வளோ அழகா சப்போர்ட்டிவா பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அந்த ஹாப்பினஸ் இன்னைக்கு வரைக்கும் கேரி வராதுன்றது ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன். டச் வுட். சூப்பர் சூப்பர். கல்யாணங்கிறதே ஒரு மெமரபிளான ஒரு மூமெண்ட் தான். அந்த என்டையர் டே 10 நாள் 5 நாள் ஆனாலும் அது மெமரபிளான டே தான். ஒரு முக்கியமான ஒரு தருணம் இனிமே கண்டிப்பா இப்ப கேட்டாலும் ரீவைண்ட் பண்ணி டக்குன்னு சொல்லுவேன்னா அது என்ன ஒரு மூமெண்ட் உங்களுக்கு? எனக்கு தாலி கட்டுற மூமெண்ட் தான் ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. ஏன்னா நான் இவர்கிட்ட சண்டை போட்டேன். எனக்கு முடிச்சு மட்டும் தான் ஹஸ்பண்ட் போடுவாங்க, மீதி 2 நாத்தனா தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், மம்மியும் கை கூடாது, யாரும் கை கூடாது, யாரு கை வச்சாலும் வெட்டுவேன், போடுவேன், யார் கையை வச்சாலும் வெட்டுவேன், 3 முடிச்சு அவர் தான் போடணும்னு சொல்லி அந்த மொமெண்ட் ரொம்ப ஸ்பெஷல். ஆனா கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள தாலி கட்டி முடிச்சுட்டாங்க. அந்த மொமெண்ட் இப்படி ஃபீல் பண்ணி கண்ணுல தண்ணி வந்துச்சு. அது கீழே வரதுக்குள்ள அந்த மொமெண்ட் முடிஞ்சிருச்சு. பட் ஆல்வேஸ் ஸ்பெஷல் இல்ல? ஆமா, ரொம்ப ஸ்பெஷல் தான். மாப்பிள்ள என்ன தலை தீபாவளிக்கு போய் பல கண்டிஷன் போடுறீங்களா அம்மாவே? எப்பா நீ வேற தீபாவளிக்கு பட்டாசு கொடுத்துனா என்னத்த கொடுத்து விடுறீங்க? சொம்பு கொடுத்தாதான் வெடி வெடிக்கின்ற நீங்களா ஒரு பொருளை. இந்த 90s கிட்ஸ்க்கு எல்லாம் குட்டி பசங்களா இருக்கும்போது இந்த பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் தான் ஒரு தீபாவளி கொண்டாட்டம். அதே 90s கிட்ஸ்க்கு இந்த தலை தீபாவளி கொண்டாட்டம்னா மறக்கவே முடியாது. அதுவே ஒரு அதிசயம் தான். அண்ணனுக்கு நம்ம மனசெல்லாம் புரிஞ்சிருக்கு. 90s கிட்ஸா பாத்தீங்கன்னா தலை தீபாவளின்றது ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயம் தான். அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வு. அதாவது ஒரு நல்ல குடும்பத்துக்கு அப்புறம் கடவுள் கொடுத்த ஒரு பரிசா இப்போ ஒரு குழந்தையும் இருக்குன்னும் போது அந்த மாசமானதோட சேர்ந்து வெடி வெடிக்கணும். ஸோ அது ஒரு புதுமையா தான் இருக்கு. எல்லாம் மெமரிஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சொன்ன மாதிரி கண்ணு பற்ற போகுது அந்த ஒரு மூமெண்ட் தான். ஆக்சுவலா எப்பவுமே சொல்லுவாங்க திருமணத்துக்கு அப்புறமா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்பவுமே பொதுவா ஆண்களுக்கு இருக்கும் அப்படின்னு. நீங்க சொல்லுங்க, லைஃப்ல உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் நடந்த ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்குள்ளே என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பொறுப்புகள் வந்துருச்சு, கூடுதல் பொறுப்பு. ஆமா. ஸோ ரொம்ப கேஷுவலாக இருந்துட்டு இருந்தோம். ஜாலியாக எல்லாரோட பேச சிரிக்க விளையாடாம இருந்தோம். அந்த கல்யாணம் ஆன பிறகும் கொஞ்சம் பொறுப்பு. அதுக்கப்புறம் திடீர்னு கையில் அந்த ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்ட கையில் கொடுக்கும்போது கூட கொஞ்சம் பொறுப்பு அதிகமாயிருச்சு. ஸோ அதனால இந்த ஒரு 6 மாதம், அதாவது அந்த ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன அப்புறம் ஒரு 6 மாதம் இருக்குல்ல, அப்போதான் நிறைய பயம், நிறைய பதட்டம்லாம் வந்துருச்சு. ஆக்சுவலா பெண்களுக்கு எப்படி அந்த தாலி கட்டின ஒரு மூமெண்ட் நினைவிலேயே இருக்குமே, ஒரு ஆண் தந்தையாகக்கூடிய அந்த ஒரு தருணம் எப்பவுமே இருக்கும். ஆமா, மறக்கவே முடியாது. அண்ணன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு?
அக்கா வந்து ஐயோ என்னக்கா அக்கா வந்து எப்படி சொன்னாங்க அது பிரெக்னண்டா நான் இருக்காங்க pregnant அவங்க சொல்லும்போது pregnant. எப்படி நீங்க ஏன்னா வந்து அப்படியே- மனவரையில் இருந்தாங்க. ஆ. அவங்க பிரெக்னெண்டா இருக்கு மனவரையில தான் அவங்க சொன்னாங்க நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு. இந்த தருணத்தை யாருமே எதிர்பார்க்கலையே. தக்கா பிரபுவா இருக்கு அக்கா. சொல்லும் போது அவரு ஆச்சரியமா கேட்டாரு அப்படியா அப்படின்ற மாதிரி. ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்திருந்தோம். Okay, okay. ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அந்த கல்யாண வாழ்க்கை அப்படின்னு. அதுக்குள்ள பாப்பா கன்சீவ் நான் ஆயிட்டதுனால உண்மைதான். சட்டனா அவரு அப்படியா அதுக்குள்ளேவா அதுக்குள்ள ஏன் அப்படின்ற மாதிரி. அதுக்குதான் அந்த கில்லா. நானும் ஒரு நிமிஷம் ஒரு ஜர்க்கான. இல்ல இல்ல ஆக்சுவலா வந்து நான் கன்சீவ் ஆனன்னு சொன்னத சந்தோஷத்தை விட பாப்பா பிறந்து அந்த பிறந்த குழந்தைய அவர் கையில கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் இருந்தது பாருங்க. அதுதான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷமா எனக்கும் இருந்தது அவருக்கும் இருந்தது. ஹோல்சம் நீங்க சொன்ன ஹோல்சம் அமேசான்ல கூட ஆர்டர் போட்டா இப்படி ஒரு பேக்கேஜ் வராதுங்கிற மாதிரி தான் ஒரு ஃபேமிலியா இருக்கு. ஐயோ இந்த love- ராம்குமார் வார்த்தைக்கு சுத்தி போட. அக்கா ஒரு சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேக்கா. இந்த அடுத்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த லவ் இன்னும் வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வேகத்துல நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க. தமிழ் சினிமால லவ்வோட கல்ட் ப்ரொபோசல் சீன்ஸ் எல்லாம் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். எங்க அண்ணன் தெரியும் எவ்வளவு ஒரு காதல் மண்ணுன்னு. இப்ப நீங்க எல்லாம் அந்த லவ்ல எவ்வளவு கல்ட்டா இருக்க போறீங்க அப்படிங்கறதா பாக்க போறோம். இப்ப பாக்க போறீங்க ஒரு love அண்ணன் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு தமிழ் சினிமால ஒரு முக்கியமான லவ் ப்ரொபோசல் சீனை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை நீங்க உங்களுடைய ஜோடிக்கு ப்ரொபோஸ் பண்ணுங்க. ரெடியா இருக்கீங்களா? முதல்ல எங்க அண்ணன் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். அண்ணே நமக்கு நம்ம தலைவர் ஸ்டைல் இருந்தே போவோம். ரெடியா இருக்கீங்களா அண்ணே? உங்களுக்கான வீடியோ. நைட் எல்லாம் உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்க போல இருக்கு. ஒரு 7 பேர் கொண்ட டீமே அங்க வேலை செஞ்சிருக்கு. 7 பேர் கொண்ட டீம். வாழ்த்துக்கள். ப்ரோகிராம் முடிட்டு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இதையாவது நம்புவியா? அப்படியா? அம்மா நீ சிரிக்க கூடாது சரியா? அம்மாவும் இப்ப கூட சேர்ந்து அமலாவா மாற போறாங்க. இல்ல அவங்க சிரிக்க கூடாது. டாடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், நீ சிரிக்க கூடாது. தனியா லவ் பண்ண சொன்னா கூட கஷ்டம். இதுல குழுவே இருக்காங்க. எப்படி love பண்றது? அக்கா இப்ப நீங்க அமலாவா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அந்த மூஞ்சி எல்லாம் பண்ணணும். ஓகே ரெடி அண்ணா ரெடியா இருக்கீங்களா? போயிடலாமா? ரெடி ரோலிங் டேக். இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ. பொய் சொன்னா கண்ணுல தெரியும்னு சொல்லுவாங்க. அது ஏன் இப்படி? சத்யா அது சிக்னேச்சர்க்கா. அப்படியா அவர் பண்ணுவாரு அந்த அண்ணன் ஒரு ரொமான்டிக் மூட்ல இருக்கிறீங்க. இல்ல ஒருவேளை வரல போல இருக்கு. சத்யாலாம் இதுதான். ஒன் மோர் போற அக்கா அண்ணனுக்காக சீரியஸா கோஆபரேட் பண்ணுங்கக்கா. ரெடினே சொன்னல ரோலிங் அண்ட் ஆக்ஷன். இதையாவது நம்புவியா? பொய் சொன்னா கண்ணுல தெரியும்னு சொல்லுவாங்க. என் கண்ணை பார். ஐ லவ் யூ. வேற லெவல் லவ்வா இருக்கு. டிச்சு லவ்வெல்லாம் தாண்டி வேற மாதிரி ஒரு லவ்வா இருக்குது. தரமான சம்பவங்களா இருக்கு. அண்ணன் இவ்வளவு பெரிய லவர் பாயா இருப்பாருன்னு எதிர்பார்க்கல. இந்த சீன் அவருக்கு வந்து லட்டு சீன். ஏன்னா வந்து கமல் சாரோட எல்லா சீன்ஸுமே அவருக்கு தெரியும். அதை ரிக்ரியேட் பண்றதுக்கு டாடி மாதிரி யாரும் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு அழகா ரிக்ரியேட் பண்ணுவாரு. சோ இதெல்லாமே அவரோட பக்கெட் லிஸ்ட் சீன். அதனால ஈஸியா பண்ணிட்டாரு. ஆக்சுவலா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் காதலர்கள் நம்ம அம்மா அப்பா தான். கண்டிப்பா அந்த குட்டி குட்டி ரொமான்ஸ் ஒரு காஃபி கப் ஷேர் பண்ணி குடிக்கிறதுல இருக்கு. நீங்க சொல்லுங்க அம்மா அப்பாவோட லவ் வீட்டுக்குள்ளேயே நடக்கிற சின்ன சின்ன காதல் அப்படின்னு. அந்த காஃபி கப் டிச்சு இடிக்கிற அப்படிப்பட்ட லவ் ரொமான்ஸ் எல்லாம் கிடையாது. 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. ஆனா சண்டை போட்டு அப்படின்றதுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. ஆனா அந்த காம்ப்ரமைஸ் பண்றதுல டாடி ஜகஜால கில்லாடி. மம்மி வந்து அது என்ன சொல்ற காம்ப்ரமைஸ்ன்ற வார்த்தைக்கு இறங்கி வர மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் சரி ஓகே பாவம் அப்பா வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாருன்னா மம்மி இறங்கினா. ஆனா டாடி வந்து டக்குன்றதுக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாரு. அண்ட் அவங்க சண்டை போடும் போதும் சமாதானம் ஆகும் போது கியூட்டா இருங்க. அதோட வேடிக்கை உட்காந்து பாக்குறாங்க. சண்டை போடும் போது சமாதானம் பண்றாங்க. திருப்பி காம்ப்ரமைஸ் ஆகும்போது வேடிக்கை பண்றாங்க. சின்னதுல இருந்து இப்போ வரைக்கும் அதான் எனக்கு பழக்கம். 90களின் குழந்தைகளுக்கான காதல்னு ஒரு புக் எழுதுங்கன்னு. அதுல இருந்து 2 வரையும் நாங்க கத்துக்கிறேன். பெரிய லவர் பாய் ஆயிரும்னு நினைக்கிறேன்.